Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் mensuration. Exercise 10.2ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏரியாவோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சரிங்களா? சோ ப்ரீவியஸ் கிளாसेसல நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது பெரிமீட்டரோட டெஃபினிஷன் வந்து பார்த்திருப்போம். சோ இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் அப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன். A B C D. இப்போ இதோட பெரிமீட்டர் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது பவுண்டரி லைன் A to B, B to C, C to D and D to A. இந்த டோட்டல் லென்த்தை வந்து ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர். ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ A சென்டிமீட்டர் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எதுக்கு வந்து ஈக்குவல்? தட் இஸ் ஈக்குவல் டு 4A யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ ஏரியா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த பவுண்டரி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள இருக்க ரீஜன் அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க, ஏரியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான டெஃபினேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் enclosed by a closed figure. ஸோ ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ள இருக்க சர்ஃபேஸ் தான் வந்து என்னது, ஏரியா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயர்ல எந்த ஸ்கொயர் வந்து லார்ஜர் ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிருக்கு? அதாவது ரைட் சைடு இருக்க ஸ்கொயர் வந்து லார்ஜர் ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நான் வந்து இந்த ஸ்கொயர் ஷீட்ல வந்து ட்ரா பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ட்ரா பண்றேன். எப்படி இருக்கும்? ஸ்கொயர் அப்படின்றதுக்கு வந்து ஈக்குவல் லென்த் ஆஃப் தி சைட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்க 3 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 3 சென்டிமீட்டர், இங்கேயும் 3 சென்டிமீட்டர், இங்கேயும் 3 சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இதோட ஏரியா எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே உள்ள இருக்க ரீஜனை எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1, இது 2, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது 3, 4, 5, 6, 7, 8 and 9. So area is equal to another 9 square units. So இந்த ஸ்கொயரோட ஏரியா 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபிகர் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதாவது இந்த ஸ்கொயர் ஷீட்குள்ள வந்து எக்ஸாக்டா ஃபிட் ஆகுது. ஸோ அதனால ஈஸியா இப்படி வந்து கவுண்ட் பண்ணி வந்து நம்ம வந்து எழுதிட்டோம் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். சில ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஃபிட் ஆகாது. ஸோ எப்படி இருக்கும்? அதாவது எக்ஸாக்டா ஃபிட் ஆகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து எக்ஸாக்டா ஃபிட் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸாக்டா ஃபிட் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஒரு ஃபிகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரீஜன் மட்டும் ஆக்குபை பண்ணிருக்கல. ஸோ அப்படின்னா இந்த ஸ்கொயரை வந்து எக்ஸாக்டா இது ஃபிட் ஆகல. சரிங்களா? ஸோ ஹாஃப் தான் ஃபிட் ஆயிருக்கு. இதுவே வந்து இங்க வந்து பாருங்க இது வந்து ரொம்ப ஹாஃபோட கம்மியா ஃபிட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபிகர் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஜாஸ்தியா வந்து ஃபிட் ஆயிருக்கு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்க போறது 1 கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபீல்டு. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபில் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் யூனிட். இப்போ இதுவே நான் வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், இந்த ஸ்கொயர்ல ஹாஃப் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த ஃபிகர். ஸோ இதை வந்து என்னன்னு வந்து சொல்லலாம், அதாவது எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு. எக்ஸாக்டா ஹாஃப் ஃபில்டு. எக்ஸாக்டா ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர் இருந்ததுன்னா ஸோ இதோட ஏரியா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் 1/2 பாதி இல்ல. ஸோ 1/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 3. ஸோ இதில் வந்து எடுத்துக்கிட்டேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாதி அப்படின்னு வந்து எடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த பாதியோட கம்மியாக வந்து ஃபில் ஆயிருக்கு அந்த ஃபிகர். சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? அதாவது லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர். ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயரோட கம்மியா இருந்துச்சுன்னா இதோட ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? அதாவது 0 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். இதோட வேல்யூ வந்து என்னது? 0, ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4th கேஸ். இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயரு, இது வந்து ஹாஃப். சரிங்களா? இந்த ஹாஃபுக்கு மேலே வந்து அந்த ஃபிகர் வந்து ஃபில் ஆயிருக்கு, இப்படி வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? மோர் தென் half filled square.
தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது இதை வந்து ஹாஃப்க்கு வந்து மேலே வந்து இருக்கு, ஹாஃபை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஹாஃப்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 அப்படின்னு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேட்டாக 1 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த 4 கேசஸையும் நினைவு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து ப்ராப்ளமில் அப்ளை பண்ண போகிறோம்.